எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனை உண்டு. பொருளாதார வசதி கொண்டவனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். உலகத்தில் பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக இருக்கலாம், ஆட்சி செய்யப்படக்கூடிய குடிமக்களாக இருக்கலாம். படித்த புத்திஜீவனாக இருக்கலாம், படிக்காத சாதாரண மகனாக இருக்கலாம். எல்லா மக்களுக்கும் உலகத்திலே விதம் விதமான வித்தியாசமான பிரச்சனை வாழ்க்கையில் உண்டு. அது என்ன பிரச்சனை என்பதை தனியான ஒரு தலைப்பில் பேசலாம். எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருந்தாலும் கூட ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாவை நம்பி இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை சோதனை அதிகம் உண்டு. சுருக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துனியா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்பது ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கு ஒரு அனுபவிக்கின்ற ஒரு சுவன வாழ்க்கை போன்றது. எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், தொழ வேண்டும், எதை உடுக்க வேண்டும், இதைத்தான் உடுக்க வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், யாரோடு பேச வேண்டும், யாரோடு பழக வேண்டும், எங்கே செல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லை. ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கு இந்த வாழ்க்கை ஒரு சிஜின், சிறை கூடம் போன்றது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழலாம், ஆனால் கட்டுப்பட வேண்டிய ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை. நேரம் அதிகாலை எழுந்து தொழுதுதான் ஆக வேண்டும், இப்படித்தான் உடுக்க வேண்டும், இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை, இதைத்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறைக்குட்பட்ட வாழ்க்கை ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இறை விசுவாசிக்கு வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. நம்பிக்கை உள்ள மனிதர்கள், ஈமான் கொண்ட உண்மையான விசுவாசிகளுக்கு பிரச்சனையே இருக்காது என்று நினைக்க வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலஅன் அல் அன்பியா சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல். இந்த உலகத்திலே அதிக சோதனை பிரச்சனைக்கு முகம் கொடுத்தவர்கள் நபிமார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக யார் நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, இறைவனின் பக்கம் மக்களை அழைப்பதிலே கவனம் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகம் பிரச்சனை சோதனை. அதற்கு அடுத்த கட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் உண்மையான நம்பிக்கையோடு கொள்கையோடு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்கள், நபிமார்களுடைய வழியில் செல்லக்கூடிய விசுவாசிகளுக்கு வாழ்க்கையில் பல சோதனை இருக்கும். அதற்காக பயந்து விடாதீர்கள். நம்பிக்கை இல்லாதவனுக்கும் பிரச்சனை, இருப்பவனுக்கும் பிரச்சனை. இல்லாதவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எப்படி? ஒரு பிரச்சனை வருகிறது, தீர்வு இல்லை, தற்கொலை வரைக்கும் செல்கிறான். ஒரு நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு அதே பிரச்சனை வருகிறது, அந்த இடத்துல ஒரு வார்த்தையால் அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படியே கரைத்து விடுகிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதோ அவன் நாட்டப்படி நடந்து விட்டது. ஒரு வார்த்தை வாழ்க்கையில் வந்த ஒரு பெரிய பிரச்சனை, தற்கொலை என்று அவன் நிற்கிற பிரச்சனை, இவனுக்கு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பிரச்சனை என்று வடிவம் எடுத்து ஒரு பூதாகரமாகி இன்று உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய சமூகமே பிரச்சனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நமது நாட்டிலும் அது ஒரு வித்தியாசமான வடிவம் எடுத்திருக்கிறது. இந்த பிரச்சனை இங்கு மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, உலகத்திலே இஸ்லாமிய பிரச்சாரம் அழைப்பு பணி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இது இருக்கிறது என்பதை நான் அல்ல, படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ زُخْرُفَ الْقَوْلِ غُرُورًا. இவ்வாறே நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தூதர்களுக்கும் விரோதிகளை ஏற்படுத்தினோம். யாரை விரோதிகளாக ஏற்படுத்தினோம்? மனிதர்களிலும் ஜின்களிலும் இருந்து இரண்டு தரப்பிலுமே விரோதிகளை ஏற்படுத்தினோம். எப்படிப்பட்டவர்களை விரோதிகளாக்கினோம்? ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், மனித ஜின் ஷைத்தான்கள் கட்டுக்கடங்காதவர்களை தான் இறை தூதர்களுக்கு எதிரிகளாக ஆக்கினோம்.
இறைவன் பக்கம் ஒரு மனிதன் அழைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இந்த பக்கம் இருக்கிறது. எதிர்க்கட்சியில ஷைத்தான் வேலை செய்கிறான். அங்கே பிரச்சனை இருந்துதான் ஆகும். உலகத்திலே நபிமார்கள் பிரச்சாரம் தோன்றிய காலத்திலிருந்து பிரச்சனை அது வித்தியாசமான கோலம் வடிவத்தில் இருந்து வந்தது, இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நவீன மீடியாக்கள், ஊடகங்களுடைய சதிகள், முயற்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வித்தியாசமான பிரச்சனை நமது நாட்டிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُّؤْمِنِينَ. நீங்கள் சோர்வடைந்து தைரியம் இழந்துவிட வேண்டாம். وَلَا تَحْزَنُوا, நீங்கள் கவலைப்பட்டு சஞ்சலப்படவும் வேண்டாம். وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُّؤْمِنِينَ, உண்மையான விசுவாசிகளாக நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் நீங்கள் தான். இது யாருடைய வாக்கு? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. உண்மையான விசுவாசிகளாக நீங்கள் இருந்தால் உலகத்தில் உயர்வு, வெற்றி உங்களுக்கு உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், தைரியம் இழக்கவும் வேண்டாம். உலகத்தில் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான். ஆனால் இன்றைய உலக நடைமுறை, முஸ்லிம்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது ஒரு கேள்வி நம்மிடத்திலே வருகிறது, நாங்கள் உண்மை முஸ்லிம்களா? இருந்தால் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை, இழிவு, பணிவு, கேவலம் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது என்கிற ஒரு ஒரு உள் மனதிலிருந்து ஒரு கேள்வி தோன்றிக் கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நாட்டிலே என்ற பிரச்சனை இதுவரைக்கும் கற்பனை செய்யாத ஒரு வடிவத்திலே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்கள் ஒப்பீட்டளவில் நல்ல தன்மை கொண்டவர்கள். ஒப்பீட்டளவிலே, கம்பேரிட்டிவ்லி, முஸ்லிம்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர்களுடைய தன்மை, நடைமுறைகள் நம்மை விட நல்ல பண்புகள் அவர்களிடத்தில் உண்டு. எல்லோரையும் குறை சொல்ல முடியாது. நம்மை விட எளிமை உண்டு, நம்மை விட நன்றி செலுத்துகிற தன்மை உண்டு, நம்மை விட நல்ல தன்மைகள், பழகக்கூடிய தன்மை, மதிக்கின்ற தன்மை, நன்றி செலுத்துகிற தன்மை அவர்களிடத்தில் அதிகம் உண்டு. எளிமை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய சமூகத்திலே ஒரு திருமணம் என்றால் எவ்வளவு பெரிய ஆடம்பரம். ஒரு வசதி உள்ளவன் 1000 சகன் கொடுத்தால் நானும் 1000 தான் என்று அன்றாடம் உழைக்கின்றவன் நினைக்கிறான். அதனால் தான் பள்ளிவாசல்கள் தோறும் கையேந்தி நிற்கிற சமுதாயம். குமருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சமூகம் பள்ளிக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு குடிசை வீடு, 2 மாடு, ஒரு விவசாயம், ஒரு வயல். அவனுடைய வாழ்க்கையை குடிசை வீட்டிலே அவன் ஆரம்பிக்கிறான். அந்த எளிமை அவனிடத்தில் உண்டு. வசதி படைத்தவனை பார்க்கிறோம், அதிகாலையில் ஒரு பால் சோரோடு அவனுடைய காலை பொழுது ஆரம்பிக்கிறான். ஒரு காலை பாதணி கூட சில வேளை இறக்காது, வெத்திலையோடு நடமாடுகிறான். ஆனால் பெரிய பணக்காரன். நம் சமூகத்தில் இருந்தோ இல்லையோ, சோனகன் உடுத்து கெட்டான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்டு உடுத்து கெட்டவன் நம்முடைய சமுதாயம் என்று ஒரு பழமொழி வாய்ப்பேச்சுக்கு சொல்லுவார்கள் சகோதரர்களே. ஏன்? நம்முடைய சமூகத்தில் இருந்தோ இல்லையோ எல்லோரையும் போன்ற அந்த ஆடம்பர சிந்தனை நம்முடைய சமூகத்தில் உண்டு. கோல்பேஸுக்கு போனால் முஸ்லிம், ஜூவுக்கு போனால் முஸ்லிம், டைமோருக்கு போனால் முஸ்லிம், மெக்டோனுக்கு போனால் முஸ்லிம். களியாட்டங்கள் நிறைக்கிற அத்தனை இடத்துல முஸ்லிம்கள் தான் நிற்கிறார்கள். அது ஹிஜாபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாம் முஸ்லிம்கள் தான். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு தன்மை அவர்களிடத்தில் பார்க்க முடியாது. எளிமை, நன்றி செலுத்த. எந்த அளவுக்கு எளிமை என்றால், சில வேளைகளில் ஒரு முஸ்லிம் கையிலே பாத்திரத்தை வைத்துக் கொண்டு, பிளேட் கையிலே வைத்துக் கொண்டு அப்படி உட்கார்ந்து சாப்பிடுகிறான். சாப்பிடுகிற பொழுது நம் சமூகத்தவர்கள் என்ன சொல்வார்கள்? அவனை போல சாப்பிடாதே, இவனை போல சீனா போன்று சாப்பிடாதே என்று நம்முடைய சமூகத்திலே சொல்வார்கள். சாப்பிடாதே கண்டிப்பார்கள். கேள்வி என்ன? சீனா போன்று சாப்பிடக்கூடாது என்றால் மூரா முஸ்லிம் எப்படி சாப்பிட வேண்டும் சொல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக்குலு கமா யாக்குலுல் அப்து இன்னமா அன அப்துன் லா ஆக்குலு முத்தகிஅன் இன்னமா அன அப்துன் ஆக்குலு கமா யாக்குலுல் அப்து. நான் சாய்ந்து கொண்டு ஆணவத்தோடு கர்வத்தோடு பெருமை பிடித்த நிலையில் நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுகிற பொழுது
நான் ஒரு அடிமை, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற அந்த அடக்கம், தன்னடக்கம், பணிவு என்னுடைய உணவு சாப்பிடுகிற முறையில இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையிலே பாத்திரம் வைத்துக் கொண்டு குந்திக் கொண்டு சாப்பிடுகிறான். இதிலே தன்னடக்கம் உண்டு, எளிமை உண்டு, அடக்கம் உண்டு. ஒரு வகையில் அதுதான் நபி அவர்கள் சொன்னதோ என்று நினைக்க தோணுகிறது. முஸ்லிம்கள் அதை பார்க்கிற பொழுது சீனா போன்று சாப்பிடாதே, மூணா சோபா செட்டிலே கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டால் மூணா சாப்பாடு, இப்படி சாப்பிட்டால் சீனா சாப்பாடு. கண்ணியத்துக்குரியவர்களே, அவனுடைய அந்த எளிமை என்பதை கூட ஒரு இஸ்லாத்துக்கு புறம்பானது என்று நாங்கள் நினைக்க தோண்டிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் ஒரு கோணத்தில் அந்த எளிமைத்தன்மை என்னிடத்தில் இருக்குமப்பா என்று சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அவனிடத்திலே அந்த பணிவு, எளிமை இருக்கிறது. நன்றி செலுத்துகிற தன்மை. எத்தனையோ குடும்பங்களை பார்க்கலாம். ஒரு வசதி உள்ளவன் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து கொடுத்து எவ்வளவுதான் கொடுத்து ஒரு நேரம் கஷ்டம் இல்லை என்று சொன்னால் என்னதான் தந்து கிழித்தார் என்று இவ்வளவு காலம் கொடுத்ததை ஒரு வார்த்தையில் கிழித்து விடுவார்கள். இது நம்முடைய சமூகத்துடைய தன்மை. எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்கிற அந்த தன்மை, தன்னிறைவற்ற தன்மை நம்மிடத்தில் உண்டு. அவனுக்கு ஒரு நோன்பிலே கொடுத்த ஒரு கஞ்சி, நோன்பு கஞ்சி, அடுத்த நோன்பு எப்பொழுது வரும் என்று கேட்டு கேட்டு அதை சொல்லி சொல்லி நன்றி செலுத்திக் கொண்டிருப்பான். பார்க்கவில்லையா? ஒரு நேர உணவு, ஒரு விசேஷ உணவை கொடுத்தால் நம்மை காணுகிற பொழுது நான்காய் மடிந்து நிற்கிறான். அந்த நன்றி செலுத்துகிற தன்மை, நல்ல குணம் அவனிடத்தில் உண்டு, நம்மிடத்தில் இல்லை. குறைவு இருக்கிறது, குறைவு. அன்புக்குரியவர்களே, அந்த நல்ல தன்மைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் இந்த நாட்டிலே நாங்கள் இப்படி ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் குறை சொல்ல முடியாது. நல்ல மக்கள் இருக்கிறார்கள், நல்ல தன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மதித்து நடக்கிற தன்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்பிக்கை நாணயம். ஆதியார் கடைக்கு வந்து என்ன விலை சொல்கிறாரோ இரண்டாவது விலை பேச மாட்டார். யாரோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், யாரிடத்திலே சம்பாதிக்கிறோம், அவர்கள் தான். ஆனால் ஒரு முஸ்லிம் கடைக்கு வந்தால் எப்பொழுது திரும்பி செல்வானோ என்று நினைக்க தோணுகிறது மனது. ஏன்? உருட்டி புரட்டி 1க்கு 9 தடவை பார்த்துவிட்டு இதைவிட குறைவு அங்கே இருக்கிறது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு செல்வார். இந்த தன்மை அவர்களிடத்தில் கிடையாது. நேர்மை, நாணயம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை எதற்கு சொல்லுகிறேன்? எல்லா சமூகம், எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக மோசம் கிடையாது. விரல் விட்டு எண்ணுகிறவர்கள் மேற்கத்திய சிந்தனையை உள்வாங்கி, மேற்கத்திய பொருளாதாரம், மேற்கத்திய சில சிந்தனைகளுக்கு அடிபணிந்து இந்த நாட்டிலே ஒரு விஷம பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம். இப்படி ஒரு பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம்? சுருக்கமாக சில விஷயங்களை அலச கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் சகோதரர்களே? முதலாவது, முஸ்லிம் சமூகமாகிய நம்முடைய மக்கள் விடுகிற மிகப்பெரிய தவறுகள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நாங்கள் விடக்கூடிய தவறுகள், நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய மோசமான பழக்கங்கள், இது இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனைக்கு முதல் அடிப்படை காரணம். உதாரணமாக உங்களுக்கு சொல்வதானால், இந்த நாட்டிலே பயங்கரவாதம் முடிக்கப்பட்ட பிறகு இந்த நாட்டிலே நடந்த ஒரு முதலாவது கொலை குற்றம், நாட்டிலே நடந்த முதலாவது மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான கொலை முயற்சி, ஆயுதங்களோடு களமிறங்கிய ஒரு முயற்சி, அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். பேர்விளையிலே, மககொடையிலே ஒரு பள்ளி வாசலுக்குள்ளே கபரு கொள்கை அல்லது அவுலியாக்களை நம்புகிறோம் என்று சொல்லுகிற மக்கள் பள்ளி வாசலுக்குள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பள்ளிக்குள் நுழைந்து தாருக்கு மாறாக வெட்டினார்கள், இரத்தம் ஓட்டினார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள், காயப்படுத்தினார்கள். இதே காரியத்தை மாற்று மதத்தவன் செய்திருந்தால் நாங்கள் கொதித்தெழுவோம். முஸ்லிம் என்கிற பெயரில் இருக்கிற ஒருவன் நாட்டில பயங்கரவாதம் முடிக்கப்பட்ட முதல் தினமே தன்னுடைய இரத்த வரியை காட்டினான் என்றால் இந்த நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையுடைய கவனத்தை அது திசை திருப்பியது. இது மட்டுமா? இந்த நாட்டிலே இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் ஒலிபெருக்கி பாவிக்க கூடாது என்ற தடை சட்டம் வந்தது. இந்த சட்டம் வந்த நேரத்தில் நிறைய முஸ்லிம்கள் கொதித்தெழுந்தார்கள், நிறைய முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி என்று கடுமையான கோஷங்களை எழுப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, கோஷம் எழுப்பியவர்கள் இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களோ இல்லையா?
இந்த பிரச்சனை ஏன் வந்தது என்பது பலருக்கு தெரியாது. யார் இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தாக்கள் பலருக்கு தெரியாது. இது முஸ்லிம்களை மட்டும் பாதிக்கிற ஒரு சட்டம் கிடையாது. இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் ஒளிபரப்பி பாதிக்க கூடாது என்கிற சட்டம் முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம். ஆனால் இதுல உணர்ச்சி வசப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். ஏன் பாங்கு சொல்வது அதை சட்டபூர்வமாக செய்து ஆக்கப்பூர்வமாக பள்ளிக்கு சென்று தொழுகின்ற நடைமுறை முஸ்லிம்களிடத்தில் உண்டு. அடுத்தவர்கள் ரெக்கார்டிங் தான் போடுவார்கள். நடைமுறையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையை நிறுத்துகிற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை முஸ்லிம்கள் பார்த்தார்கள், உணர்ச்சி வசப்பட்டார்கள். இப்படி எல்லா மக்களையும் பாதிக்கிற இந்த ஒரு சட்டம் வருவதற்கு யாரு காரணம்? வெலிகமையில கப்புவத்தை என்று சொல்லுகிற பகுதியில குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிற ஒரு பள்ளிவாசல், பக்கத்திலே அவுலியாக்களை நேசிக்கிற கூட்டம் என்ற பெயரில் ஒரு பள்ளிவாசல், இரண்டும் 500 மீட்டர் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் 400 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது இரண்டு பள்ளிவாசல்கள். இந்த குர்ஆன் ஹதீஸ் பள்ளிவாசலிலே ஒரு வாரத்திற்கு ஒரு பயான் நிகழ்ச்சி மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் செய்கிறார்கள். அதுக்கு ஒலிபெருக்கி பாவிப்பார்கள். இந்த நிகழ்ச்சி ஒலிபெருக்கியில் நடப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற அவுலியாக்கள் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? போலீசிடத்திலே சென்று 6 மாத காலம் 24 மணி நேர போலீஸ் பெர்மிஷன் வேணும் என்று சொல்லி பெர்மிஷன் எடுத்தார்கள். எடுத்து என்ன செய்தார்கள்? நாங்கள் 6 மாத காலம் 24 மணி நேர போலீஸ் பெர்மிஷன் எடுத்திருக்கிறோம், நீங்கள் ஒலிபெருக்கி பாவிக்க வேண்டாம். பாங்கு சொல்வதற்கு மட்டும்தான் ஒலிபெருக்கி, வேறு நேரத்தில் ஒலிபெருக்கி பாவிக்க முடியாது, ஆக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சட்டம் செய்தார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு நாள் 24 மணி நேரம் ஏற்கனவே நடத்தப்பட்ட ராத்திபு நிகழ்ச்சியுடைய ரெக்கார்டிங்கை போட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, 6 மாதம் முடிவடைந்தது. அடுத்த 6 மாத காலம் ரினிவல் புதுப்பிப்பதற்காக, அந்த அனுமதியை புதுப்பிப்பதற்காக சென்ற பொழுது அங்கே பொறுப்பில் இருந்தது ஒரு முஸ்லிம் டிஐஜி. அவரிடத்தில் 24 மணி நேரம் 6 மாத பெர்மிஷன் கேட்கிறார்கள். அவர் கேட்கிறார், எதற்கு 24 மணி நேர பெர்மிஷன்? மாற்று மதத்தவனை ஏமாற்றி எடுத்தீர்கள், எனக்கு சொல்லுங்கள் எதற்கு பெர்மிஷன்? இல்லை, எங்களுக்கு வேண்டும். தர முடியாது, நிகழ்ச்சியின் போது தருகிறேன். இல்லை என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். பிடிவாதம் பிடித்து கடைசியாக சட்டத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அதான் சொல்வதற்கு மட்டும் 5 நிமிடம் தருகிறேன், இதற்கு மேல் பெர்மிஷன் தர முடியாது, எங்களுக்கு வேண்டும், அதிகம் வேண்டும் என்றார்கள். மக்காவுடைய அதானை கொண்டு வந்து அதை போட்டு காட்டி, ரெக்கார்டிங்கை போட்டு காட்டினார். 2 நிமிடங்கள் 55 செகண்ட். மக்காவுடைய பாங்கு 2 நிமிடம் 55 செகண்ட். இதையும் விட நீட்டி இழுத்து பாங்கு சொல்வதானால் 5 நிமிடம் தருகிறேன், இழுத்து சொல்லுங்கள், 5 நிமிடம் தான் உங்களுக்கு தர முடியும் என்று சொன்னார். பாருங்கள் இந்த சமூகத்துடைய பிடிவாதத்தை, இந்த சமூகத்துடைய அந்த வரட்டு போக்கை பாருங்கள். இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கு பதிவு செய்த உடனேயே நாட்டுடைய எதிர்த்தரப்பு இதை பயன்படுத்தியது. ஹெல உரிமைய நாட்டில் இருக்கிற மனித உரிமை அமைப்பு, நாட்டுடைய குற்றவியல் அதாவது பகுதி, இதனுடைய லோயர், வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணினார்கள். இந்த வழக்கு தாக்குதலுக்கு எதிராக பேச களமிறங்கினார்கள். அதனுடைய முடிவு நாட்டுடைய முஸ்லீம்கள் அல்ல, எல்லா சமூகத்தையும் பாதிக்கிற ஒரு சட்டம் வந்தது. யாரு காரணகர்த்தாக்கள்? யாரு காரணகர்த்தாக்கள்? இன்னொரு சமூகத்தை அடக்க வேண்டும், இன்னொரு முஸ்லிம் அமைப்பை கட்டுப்படுத்த வேண்டும், வாயை பொத்த வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய இருக்கிற பிடிவாத தன்மையை இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக களமிறங்கினார்கள். சட்டத்துக்கு எதிராக போனார்கள், வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த சமூகத்துடைய பிடிவாதம், வெறித்தனம், களமிறங்கி ஆயுதம் எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள் நுழைந்து வெட்டுவது, இந்த மாதிரியான போக்குகள் தான் நாட்டிலே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. கண்ணியத்துக்குரியவர்களை, அப்பொழுது நாங்கள் கொதித்தெழுந்தோம். நாடு சட்டம், நாட்டுடைய சட்டம் அல்ல, நம்முடைய சமூகத்துடைய அறியாமை, நம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய பிடிவாதம், இதுதான் இவ்வளவு பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. கொதித்தெழுந்தோமா?
கொதித்தெழுந்த எத்தனையோ பேர் பாங்கை நிறுத்தி விட்டார்கள். பாங்கை யார் நிறுத்தினார்கள்? பாங்கு சொல்லுங்கள், ஒலிபெருக்கியில் சொல்லாதீர்கள். அதுதான் சட்டம். எல்லா மக்களுக்கும் உரிய சட்டம். கொதித்தெழுந்த எத்தனையோ பேரை பார்க்கிறோம். இதுவரை காலம் சுபோகு தொழுகைக்கு வந்ததே கிடையாது. பாங்கு ஒலிபெருக்கியில சொல்லுகிற காலத்தில் சுபகுக்கு வராதவனுக்கு இந்த ஆட்சியுடைய சட்டம் அப்படி இரத்தத்தை அப்படியே கொதிக்க வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹிஜாப் அதற்கு எதிரான ஒரு தடை சட்டம் இதுவரைக்கும் வரவில்லை. நாளை அப்படி ஒரு சட்டம் வந்தால் ஹிஜாபுக்கு எதிரான ஆட்சி என்று இந்த ஆட்சிக்கு எதிராக களமிறங்குகிற பல பெண்களை பார்க்கலாம். ஹிஜாப் அணிந்திருக்க மாட்டார்கள் என்று அனுமதி தடை இல்லை நாட்டிலே. எத்தனை பெண்கள் ஹிஜாப் அணிகிறார்கள்? ஒரு திருமணத்தை பாருங்கள், நம்முடைய முஸ்லிம் பெண்கள் சாரி அணிந்து கொண்டு, இடுப்பை காட்டிக்கொண்டு, கை அரைக்கை சட்டை, சாரி, இடுப்பு, அங்கே இங்கே வென்டிலேஷன், ஜன்னல் வைத்த ஆடைகள் முஸ்லிம் பெண்கள் திருமண வைபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாட்டில் ஒரு சட்டம் வந்தால் கொதிக்கிறார்கள் என்று தடை இல்லை, அணிய முடியும். எத்தனை பெண்கள் அணிகிறார்கள் நீங்கள் கொஞ்சம் அவதானித்து பாருங்கள். தாடி வைக்க கூடாது, நாட்டிலே நாளைக்கு ஒரு சட்டம் வந்தால் கொதித்தெழுவோம், இஸ்லாத்துக்கு எதிராக வருகிறார்கள் என்று அனுமதி இருக்கிறது. எத்தனை பேர் வைக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்னால் நம்மை நாம் ஒரு முறை மீள் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிடிவாதம், அறியாமையான போக்குகள் நிறைய சட்டங்கள் வருவதற்கு, தடை சட்டங்கள் வருவதற்கு, கடுமை காட்டுவதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகியாவுடைய காலம் அண்மையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உலகியாவுடைய காலம் வந்தால் அங்கே வேறு விதமான பிரச்சனை. ஒன்று நம்முடைய சமூகம் விடுகிற தவறுகள், இன்னொன்று இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களை குற்றவாளிகளாக காட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிற சதி முயற்சிகள், இரண்டும் இணைந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு லொரியில 8 மாடுகள் கொண்டு வரலாம் என்று நாட்டுடைய சட்டம் இருக்கிறது என்றால், ஒரு முஸ்லிம் ஏற்றி வருகிற லொரியிலே 18 அல்ல 28 மாடு அடுக்கி வருகிறான். பியாஜியோ ஓட்டோ திருவீலிலே சுபஹானல்லாஹ் 3 மாடுகளோடு முஸ்லிம் ஒரு வாரத்துக்குள் அகப்பட்டான். பத்திரிகையிலே பார்க்கலாம். ஒரு சாதாரண ஓட்டோ திருவீல், மனிதர் 3 பேரை 4 பேரை வைப்பதற்கு யோசிக்கின்ற ஒரு திருவீலே 3 மாடுகளோடு வருகிறான். அகப்படுகிற பொழுது பத்திரிகையின் தலைப்பு செய்தி இதுதான்: முஸ்லிம் 3 மாடு இதோ கள்ளத்தனத்தோடு அகப்பட்டார். களவு செய்தது ஒரு குற்றம், மாட்டிக்கொண்டது 2வது குற்றம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான சில நடவடிக்கைகள் நாட்டில் நம்முடைய பிரச்சனை இன்னும் முத்த வைத்து விடுகிறது. ஒரு மாடு இருப்பதானால் ஒரு இடத்திலே செல்லுகிறோம், ஒரு ஹாஜியார் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும், 2 மாடுகள் சொந்த பணத்திலே உதவியா கொடுக்கிறார். நான் கேட்ட எவ்வளவு? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். மாடு இருக்கிற தினம் அந்த இடத்துக்கு நான் செல்ல முடிந்தது, சென்றேன். பார்க்கிற பொழுது கொஞ்சம் டென்ஷன், பதட்டத்தோடு அங்கும் இங்கும் ஓடி தடமாறி கொண்டிருக்கிறார். அவருடைய பதட்டம், ஏதோ சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அப்படி என்று நினைத்து கொஞ்சம் அணுகி கேட்டேன். பொறுங்க மௌலவி, கொஞ்சம் இருங்க அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து சொல்லுகிறார், ஏதோ அல்லாஹ் காப்பாத்தினான். நான் கேட்டேன், என்ன அல்லாஹ் காப்பாத்தினான்? இல்ல, மாடு 2 அறுப்பதற்கு 2 லைசன் எடுக்க வேண்டும். நான் ஒரு லைசன் எடுத்து 2 மாட்டையும் ஒரு லைசன்லே அறுத்து விடலாம் என்று நினைத்தேன், மாட்டிக்கொண்டேன். பிஹெச் இடத்திலே மாட்டிக்கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வார்கள். ஒரு லைசன்ல ஒரு முஸ்லிம் 9 மாடு அறுப்பான். அவனுக்கு தெரியும், ஏன் அந்த துறையிலே அவன் பரிச்சயமானவன். அதனால் இவர் ஒரு லைசன் 2 மாடு. நான் கேட்டேன், ஒரு லைசன் எவ்வளவு? 500 ரூபாய். 1 இலட்சம் கொடுத்து 2 மாடு வாங்கியவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 2 லைசன் எடுக்க வக்கில்லாத ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டார். முடிவு என்ன தெரியுமா? அதுதான் அங்கே சிந்திக்க வேண்டியது. அகப்பட்ட பிறகு 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து தப்பிக்கிறார். குளிக்க போய் சேறு பூசுகிற நடவடிக்கையால் நம்முடைய சமூகம் இன்னும் சட்டத்தை கடுமைப்படுத்துகிறார்கள். லஞ்சம் யார்? நாங்கள் தான் கொடுக்கிறோம். முஸ்லிம் வந்தாலே அவனுடைய, அதாவது டிராபிக் போலீஸுடைய உள்ளம் குளிர்ந்து விடுகிறது, கண்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் ததும்புகிறது. ஏன்? லைசன் இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது. வந்தா பொத்தி வைக்கிற முதல் சமூக முஸ்லிம்கள். ஷார்ட்கட்.
எல்லா விஷயத்தையும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல எல்லா விஷயங்களையும் ஷார்ட்கட். நம்முடைய முஸ்லிம்களுடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. உலக விஷயம் மட்டுமல்ல, மார்க்க விஷயத்திலும் அப்படித்தான். கொடுப்பது எடுப்பது ஹராம், வட்டி, ஏமாற்றம், கலப்படம். ஆனால் நோன்பு வந்தால் தர்மம் கொடுப்பதும் அவர்தான். தர்மம் கொடுக்கிறார் ஒரு ஹாஜியார். நகைச்சுவை அல்ல, கதை அல்ல, யதார்த்தம். கேட்ட எங்கான இந்த தர்மம்? இல்ல பேங்க்ல பணம் வைத்திருக்கிறேன், டிபாசிட், அதாவது அக்கவுண்ட், அந்த அக்கவுண்ட்ல வருகிற வட்டி நான் தர்மம் கொடுக்கிறேன். வெளிப்படையில் தர்மம், யதார்த்தம், வட்டி இஸ்லாத்துக்கு எதிரான நடைமுறை. அன்புக்குரியவர்களே, எல்லா விஷயத்திலும் ஷார்ட்கட். சொர்க்கத்துக்கு போக வேண்டும். சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள், மார்க்கத்தை படித்தார்கள், பரப்பினார்கள். அதையெல்லாம் செய்துவிட்டு சொர்க்கம் கிடைக்குமா என்கிற ஒரு அச்சத்தோடு ஆதரவோடு வாழ்ந்தார்கள். நம்ம சமூகம் இருக்கிற ஹராம், வட்டி, ஏமாற்றம், கலப்படம் எல்லா விஷயங்களிலும் மூழ்கி இருப்பார்கள். ஆனால் ரமலான் 27 ஒரு தௌபா, 4444 சலாத்து நாரியா ஓதினா இவர் சொர்க்கவாதி. அங்க சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். ஷார்ட்கட். மார்க்கம் மட்டுமல்ல, உலக விஷயத்திலும் அப்படித்தான் ஷார்ட்கட். எல்லாத்திலையும் லஞ்சம், கலப்படம், ஏமாற்றம் பழக்குபவர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நடைமுறை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இதனால் மாடு அறுப்பதற்கு லைசன், ஒரு லைசனில் 2 மாடு அறுக்கலாமா, 3 அறுக்கலாமா அவனுக்கு தெரியும். இதையெல்லாம் முஸ்லிம்கள் செய்வார்கள். இப்படியான சில நடைமுறைகள் சட்டத்தை இன்னும் கடுமைப்படுத்துகிறது. இது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. வருகிற குர்பானுடைய காலம், மாடுகள் கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைப்பார்கள். அந்த மாடுகளுக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள். அதை பராமரிக்கின்ற முறை பார்ப்பவர்களுக்கு உண்மையில் கவலைக்கிடமாக இருக்கும். மிருகங்களை இழுப்பது, அடிப்பது, மிதிப்பது, மிகவும் ஒரு ரூட், கடுமையான முரட்டுத்தனமான முறையில் கையாளுவது இஸ்லாத்துக்கு எதிரானது. அது மனிதநேயத்துக்கு முரணானது. இஸ்லாம் அறுக்க சொல்லுகிற மிருகத்தை கூட அன்பாக அரவணைக்க சொல்லுகிறது. அறுக்கிற பொழுது கத்தியை கூர்மையாக்கிக் கொள். ஒரு ஆடு பார்க்கிற பொழுது அடுத்த ஆட்டை ஒரு சஹாபி அறுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பார்க்கிற ஆட்டை 2 முறை அறுப்பதற்கு சமன். அது பார்த்தால் 2 முறை அதை அறுப்பது போன்றது. அப்படி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகான அணுகுமுறைகளை எல்லாம் சொல்லி தந்தார்கள். ஆனால் நாங்கள் மாற்றமாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு சகோதரர் வருகிறார், கேட்கிறார், மௌலவி பாருங்கள், என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? குழந்தைக்கு ஹத்னா வைக்க வேண்டும். நான் டாக்டர் இடத்திலே போவோம் என்று சொன்னேன். என்னுடைய குடும்பத்தவர்கள் சொல்லுகிறார்கள், டாக்டர் இடத்தில் போக வேண்டாம். ஏன்? டாக்டர் இடத்திலே வைத்தால் காலையில் ஹத்னா செய்தால் மாலையில் எழும்பி நடக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. ஹத்னா வைத்தால் ஒரு 5 நாள் 10 நாள் வேதனை இல்லை. டாக்டர் இடத்திலே செய்தால் வேதனை, வலி ஒன்றுமே இல்லை. அதனால் தான் மாமாவிடத்திலே செல்ல வேண்டும் என்று குடும்பத்தவர்கள் பிரச்சனை. என்ன நினைக்கிறார்கள்? ஹத்னா வைத்தால் வேதனை, வலி இருக்க வேண்டும், ஒரு 10 நாள் படுக்க வேண்டும். டாக்டர் இடத்தில் செய்தால் வலி இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த எப்படி இஸ்லாத்தை புரிந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய மார்க்கம் என்னவென்று தெரியாது, அறியாமை, இதுதான் இவ்வளவு ஒரு கடுமையான போக்கை, சட்டங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த குர்பானுடைய காலம் அறுத்து விட்டால் எலும்புகள், கழிவுகள் எல்லாம் 2-3 நாட்கள் அப்படியே இருக்கும். துர்நாற்றம் வீசும். அந்த பக்கத்தில் அதாவது மூக்கு வைத்திருக்க முடியாது. அது கூட 3 நாட்கள் வரைக்கும் மிருகங்கள், காக்கை, நாய்கள் அங்குமிங்கும் கொண்டு போய் அடுத்தவர்களுடைய கிணற்றிலே, வீட்டு கூரைகளிலே, இதர இடங்களிலே போடுவதன் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்களே நச்சரிக்கின்ற அளவுக்கு மோசமான ஒரு காலமாக குர்பானுடைய காலம் மாறுகிறது. நாங்கள் இதை திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும். இது நம்முடைய தவறு. இன்னொரு பக்கத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செய்கிற சதி. உதாரணமாக சொல்வதனால், சென்ற குர்பானுடைய காலம் திஹாரியிலே ஃபுட் சிட்டிக்கு முன்னால் ஒரு மாட்டு தலை, இரத்தம் தோய்ந்த, கண்களெல்லாம் விரிந்து பார்ப்பதற்கு ஒரு ஒரு அகோரமான கோலத்திலே ஒரு பெரிய மாட்டு தலை ஃபுட் சிட்டிக்கு முன்னால் ஒரு கல்லுக்கு மேலே இருக்கிறது. பாதையோரத்தில் செல்லுகிற மக்கள் எல்லாம் குர்பானுடைய அடுத்த நாள் காலை பார்க்கிற மக்கள் என்ன நினைப்பார்கள்? குர்பான் கொடுத்த முஸ்லிம்கள் எவ்வளவு ஒரு கொடூரமானவர்கள், மிருக இரக்கம், சிந்தனை, கருணை, இந்த காருணியம், மிருக காருணியம் மற்றவர்கள் என்கிற ஒரு எண்ணத்தை ஊட்டுவதற்காக சிலருடைய மோசமான ஒரு சதித்திட்டம், ஒரு சூழ்ச்சி தான் இது. கண்ணியத்துக்குரியவர்களே,
நிச்சயமாக இதை ஒரு முஸ்லிம் செய்திருக்க மாட்டான். ஏன் செய்திருக்க மாட்டான்? இவர்களுக்கு செய்தவர்களுக்கு தெரியாது. ஒரு முஸ்லிமுடைய கையிலே ஒரு மாட்டு தலை கிடைத்தால் என்ன நடக்கும்? மாட்டுடைய பல்லு கொம்பை தவிர ஒன்றும் இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, வாரி உருவி எடுத்து விட்டுத்தான் அதை வீசுவான். அதிலே இருக்கிற எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவையும் உருவி எடுத்துத்தான் வீசுகிறான். கடைக்கு சென்று முள்ளு வேண்டும் என்றால் முள்தான் தருகிறான், ஒரு துண்டு இறைச்சியே கிடையாது. அப்படி உருவத் தெரிந்த பாரத் தெரிந்த ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். அவன் கையில் ஒரு தலை கிடைத்தால் என்ன நடக்கும் என்று இவனுக்கு தெரியாது. முழு தலை இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு முஸ்லிம் வைத்திருக்க மாட்டான். ஏதோ அறியாத்தனமாக முட்டாள்தனமாக சிலர் செய்கிற சதி முயற்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் விடுகிற தவறோடு இதையும் இணைத்து குர்பானுடைய காலம் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. இன்னொரு புறத்தில் மார்க்கத்திலே இருக்கிற இரு கருத்துக்கிடமான விஷயங்கள். உதாரணமாக முகத்திரை, ஃபேஸ் கவர். சில வேளை என்னுடைய மனைவி உங்களுடைய மனைவி அணிந்திருக்கலாம், அது இரண்டாவது செய்தி. அணியலாம், அணியாமல் இருக்கலாம், அது இரண்டுக்கும் இடம் உண்டு. இரண்டு கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியில் உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, முகத்தை மூடுவது கட்டாயம் இல்லை என்கிற இரு கருத்து இருந்தாலும் மூட வேண்டும் கட்டாயம் என்று சொல்லுகிற அறிஞர்கள் இன்று சவுதியில் இருக்கிற பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். மூட வேண்டும் கட்டாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் சாட்சியத்தின் போது, விட்னஸ் சாட்சி சொல்கிற பொழுது முகம் திறக்கலாம். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனை பின்னாடி வரும் என்று இருக்குமானால் முகத்தை திறக்கலாம். வைத்திய சிகிச்சைகளின் போது திறக்கலாம் என்கிற அனுமதியோடு தான் அந்த மூட வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள், அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது விளங்காத்தனமாக சிலரை பார்க்கலாம். ஏர்போர்ட்டிலே யாரென்று அடையாளம், ஐடென்டிட்டி, அடையாளம் காண வேண்டிய ஒரு இடம் திறக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். நான் என்னுடைய கண்களால் கண்டது பல் சிகிச்சை நிலையம். என்னுடைய மனைவியோடு நிற்கிறேன் சிகிச்சைக்காக. ஒரு பெண்மணி முகத்தை மூடி வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே கொஞ்சம் சலசலப்பு. பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஹோலிலே பல பெட்டுகள் இருக்கின்றன, சிகிச்சை நடக்கிறது. இந்த சகோதரி முகம் மூடியவர்கள் சிகிச்சைக்காக தயாராக நிற்பது ஒரு பெண் வைத்தியர். ஆனாலும் முகத்தை திறக்க மாட்டேன் என்கிறார். ஏன்? அந்த சிகிச்சை டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகளை, அந்த ஆயுதங்களை கொடுப்பதற்காக நிற்பவர் ஒரு ஆண், முஸ்லிம் அல்லாதவர். இவரை போக சொல்லுங்கள், நான் முகத்தை திறக்கிறேன். நீங்கள் முகத்தை திறங்கள், இல்லையானால் நான் சிகிச்சை செய்ய மாட்டேன் என்று அந்த பெண் சொல்லி இருந்தால் இவருடைய நிலைமை என்ன? அந்த சகோதரர் முஸ்லிம் அல்லாதவர். புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதினால் அந்த இடத்தை விட்டு நகருகிறார், சிகிச்சை நடக்கிறது. நாங்கள் இருப்பது மக்காவிலா, மதீனாவிலா, இல்ல நபிகள் நாயகத்துடைய காலத்திலா? பல்லின சமூகம் வாழ்கிற ஒரு இடம், இரண்டு கருத்துக்கிடம் உள்ள ஒரு இடம். இந்த இடத்தில இந்த சிகிச்சை நேரம் திறக்க மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறீர்களே. இதே உங்களுக்கு வயிற்றில் ஒரு ஆபரேஷன் என்றால் என்ன செய்வீர்கள்? இதே நீங்கள் குழந்தை பெறுவதானால் என்ன நடக்கிறது? அது கசப்பான உண்மை, சொல்ல முடியாத ஒரு கசப்பான உண்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் இருக்கிற பொழுது இப்படியான பிடிவாதம், அறியாமை, சில கடுமையான போக்குகள், இதுவெல்லாம் நாட்டில பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இப்படியான நடைமுறைகளால் இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு காழ்ப்புணர்வு, ஒரு வெறுப்பு சமூகத்திலே உருவாக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் விடுகிற தவறுகள், இதையெல்லாம் நாங்கள் தான் மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்த கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது போக இன்னொரு செய்தியை சொல்லித்தான் முதல் குத்துபாவை முடிக்க வேண்டும். இந்த நாட்டில இன்னொரு பிரச்சனை, நிறைய பிரச்சனை வரும். அதிலே ஒரு பிரச்சனை என்ன? முஸ்லிம்கள், உங்களுடைய நாடு சவுதி, உங்களுடைய நாடு பாகிஸ்தான் என்றெல்லாம் அடிக்கடி சில கூக்குரல்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்கள், உங்கள் நாடு பாகிஸ்தான், உங்கள் நாடு சவுதி, இப்படியான ஒரு கோஷம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த கோஷம் எழுப்புபவர்கள் ஏன் எழுப்புகிறார்கள்? இரண்டாவது, ஆனால் அதற்கு ஒரு பின்னணி காரணம் உண்டு. அதற்கு நாங்கள் தான் காரணம். அது எப்பொழுது? 11-11-22 11 பேர்கள் களத்திலே வெற்றோடு நிற்பார்கள். அந்த காலம் வந்து விட்டால் ஸ்டேடியத்திலே பார்க்கிறோம் முஸ்லிம்கள். இதுவரைக்கும் பள்ளிவாசல் பக்கம் செல்லாதவன், ஒரு தொப்பியாவது போட்டிருக்காதவன் என்று அவர்களுடைய கண்ணோட்டத்திலே பார்த்தால், இவனெல்லாம் பச்சை தலைப்பாகையோடு அங்கே நிற்கிறான். கையில் பிரம்பு கொடுத்தால் அவுளியாவாகி விடுவான்.
கண்ணியத்துக்குரியவர்களை பச்சை, அணிந்திருக்கிற ஆடை பச்சை, போட்டிருக்கிற கல்சன் பச்சை, தலையில் கட்டியிருப்பது பச்சை. இன்னும் சிலர் வெட்டினால் ஓடுகிற ரத்தமே பச்சை என்று சொல்லுகிற நிலையில் இருப்பார்கள் பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ். அரசியலிலும் இப்படி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். என்னை வெட்டினால் நீல இரத்தம் தான் ஓடும். உன்னுடைய வாயில் களிமா வருமா இல்லையோ நீளமோடும், அது உறுதி. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மாதிரியான அளவுக்கு மீறிய வெறித்தனம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். லுகர் தொழுகை இல்லை, ஸ்டேடியத்திலே கூக்குரல் எடுக்கிறான். அசர் தொழுகை இல்லை, மகரிப் இல்லை, இஷா இல்லை, ஸ்டேடியத்திலே பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் முஸ்லிம்கள். பாகிஸ்தான் யார், ஆட்சியாளர்கள் என்ன, அங்க நடப்பது என்ன, கொஞ்சம் தெளிவாக தெரிந்தால் இந்த பௌத்தர்களுடைய பண்பாடு நடவடிக்கை சிறந்தது, நல்லது என்று ஒரு நேரம் நினைக்க தோணும். முஸ்லிம் என்று இல்லையானால் அவனை விட இவன் சிறந்தவன் என்றுதான் என்னால் அடித்து சொல்ல முடியும். கண்ணியத்துக்குரியவர்களை இங்கிருக்கிற ஆட்சியாளர்கள் பரவாயில்லை. அந்த நாட்டில் நடக்கிற கொடுமை, கொலை, மிரட்டல், முஸ்லிம்களை கொள்ளையடிப்பது பயங்கரமானது, அதிமோசமான முயற்சிகள் அங்கே நடக்கிறது. அதுவெல்லாம் இருக்கட்டும். ஏன் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுகிறாய்? உனக்கு என்ன கிடைத்தது, என்ன லாபம்? ஆதரவு கொடுத்தாய? அங்கே ஸ்டேடியத்திலே நடக்கிற அட்டகாசம், சுபஹானல்லாஹ், கூக்குரல், ஆட்டம், பாட்டம், மியூசிக், இதுவெல்லாம் முடிந்து தற்சமயம் அந்த பாகிஸ்தான் வெற்றி பெற்றது என்று சொன்னால் இவன் போடுகிற ரத்திஞ்சா அந்நியன் வீட்டு வாசலிலே ரத்திஞ்சா வேறு போடுகிறான். இருக்கிற நெருப்பில எண்ணெய் ஊற்றுகிற வேலை. அவன் வீட்டு வாசலில் ரத்திஞ்சா போடுகிறான், பட்டாசு கொளுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியான நடவடிக்கை, சில வாலிபர்களுடைய அறியாமை, முரட்டுத்தனமான போக்குகள், வெறித்தனமான நடவடிக்கைகள், மாற்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள், ஆஹா முஸ்லிம் என்றாலே பாகிஸ்தான் தான், இந்த நாட்டு மீது நாட்டு பற்றோ ஆதரவோ கிடையாது என்று நினைக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நடவடிக்கைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். அங்கே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா மக்களும் இருக்கிறார்கள். பல்லின சமூகம். ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். என்ன, வெளிநாட்டிலிருந்து யாராவது மதீனாவில் இருக்கிற யூதர்களை, கிறிஸ்தவர்களை, முஸ்லிம்களை தாக்க வந்தால், யாரையும் தாக்க வரலாம், யூதர்களை தாக்க வந்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை என்று அதற்கு முடிவு செய்து எல்லோரும் ஒன்றிணைந்து அதற்கு எதிராக போராடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், முஸ்லிம் அல்லாத மனிதர்களோடு எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்பந்தம், ஒரு நாடு பாதுகாப்பு, மக்களுடைய நிம்மதி, அச்சமின்மை என்பதை பார்த்து சொல்லுகிறார்கள். இங்கிருக்கிற யூதனை யாராவது தாக்க வந்தாலும் அது எங்களுக்கு எதிரான யுத்தமாக நினைத்து நாங்கள் போராடுவோம். ஏன், ஒரு நாட்டுடைய பல்லின மக்களுடைய ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கும் நடவடிக்கை அது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இருந்து கொண்டு பாகிஸ்தான், உனக்கு ஆதரவு இருந்தால் வேண்டியதை சொல்லிவிட்டு செல், ஆனால் அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்துகிற, அடுத்தவர்களுடைய உணர்வை பாதிக்கின்ற அல்லது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சதியை தூண்டிவிடுகிற மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய தரப்பில் ஏற்படுகிற தவறுகள். முதலாவது இதை தவிர்த்து, இதை களைந்து நம்முடைய நடவடிக்கை, கொடுக்கல், பண்பாடு சீரமைத்து நல்ல ஒரு இஸ்லாத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என்றால், எதிர்வரக்கூடிய உல்ஹியாவுடைய காலம் உண்டு. மார்க்கத்துக்கு, மார்க்கம் என்ற பெயரில் நாங்கள் விடுகிற பல தவறான நடவடிக்கைகள், செயல்பாடுகள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துகிற, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற நடவடிக்கைகள், இதையெல்லாம் நாங்கள் தவிர்க்க வேண்டும். இது நாங்களே மேலே பார்த்து எச்சில் துப்பிய ஒரு நிலைப்பாடு என்று ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் குர்ஆன் ஹதீஸுடைய இந்த பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இன்று அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லுகிற மக்களாக இருக்கட்டும், அல்லது அவுலியாக்கள், நாதாக்களை நேசிக்கிறோம், மதிக்கிறோம் என்ற பெயரில் பாறைசாட்டக்கூடிய இந்த மக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பல இடங்களில் எத்தனையோ பள்ளிவாசல்களை அடித்து நுறுக்கினார்கள். உங்களுக்கு தெரியும், குர்ஆன் இன்று மாற்று மதத்தவன் குர்ஆனை எரித்தால் கோஷமிடுகிறோம். முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கிற இந்த இயக்கங்கள் குர்ஆன் ஹதீஸ் பள்ளிவாசல்களுக்குள் நுழைந்து குர்ஆனை எரித்தார்கள். நீங்கள் பாணந்துறையில் பார்க்கலாம், எரிக்கப்பட்ட குர்ஆன் பிரதிகள். பள்ளியை உடைத்தார்கள், மககுடையை வெட்டினார்கள், இரத்தம் ஓட்டினார்கள்.
இது போதாமல் கண்ணியத்துக்குரியவர்களே, பாதுகாப்பு துறையிடம் சென்று இவர்களெல்லாம் அல் கைதாக்கள் என்று ஒரு வாக்குமூலம் வேறு கொடுத்தார்கள். ஒரு சில இடம் அல்ல, எண்ணி சொல்ல முடியும் ஏராளமான இடங்களில் மார்க்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களும் கொண்டு போய் காட்டி கொடுத்தார்கள். இதற்கு காட்டி கொடுத்தல் என்று சொல்ல முடியாது, இருந்தால் தானே காட்டி கொடுக்க முடியும். இது கூட்டி கொடுப்பது, மாட்டி கொடுப்பது, இதைத்தான் செய்தார்கள். இல்லாததை சொல்லி அபாண்டங்களை சொல்லி அந்த நேரத்தில் குர்ஆன் ஹதீஸுடைய கொள்கைவாதிகளை, தௌஹீத்வாதிகளை இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அல் கைதாக்கள், பணம் வருகிறது, இப்படியெல்லாம் வாக்குமூலம் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களுடைய அதனுடைய பிறவி விளைவு என்று நம்மை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றும் இந்த நாட்டின் எதிரான முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்கள் எழுப்புகிற முக்கியமான ஒரு கோஷம் சகோதரர்களை என்ன சொல்லுகிறார்கள்? இந்த நாட்டிலே பாரம்பரிய முஸ்லிம்கள் என்ற ஒரு கூட்டம் உண்டு, அவர்களை காட்டுகிறார்கள். இந்த கபரு வணங்கிகளை காட்டுகிறார்கள். இவர்கள் பாரம்பரிய முஸ்லிம்கள், புதிதாக உருவான பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் போக்குள்ளவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் பயங்கரவாதிகள், புது கொள்கை உள்ளவர்கள், இவர்கள் பாரம்பரிய சிந்தனை உள்ளவர்கள், பாரம்பரிய முஸ்லிம்கள், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் மோசமானவர்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? ஏற்கனவே இவர்கள் மூட்டி விட்ட இப்படியான நடவடிக்கைகள், சீடிகள், கடிதங்கள், இவர்களுடைய போலீஸ் இடத்திலே கொடுத்த வாக்குமூலங்கள், இதையெல்லாம் சேகரித்து தான் அவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசமான நடவடிக்கையை முதலாவது தவிர்க்க வேண்டும். முஸ்லிம் சமூகமே இன்று மேற்கு வெளிநாடுகளிலே, முஸ்லிம் நாடுகளிலே ஏற்பட்ட இழப்பு சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டதை போன்று அல்லது அதைவிட அதிகமாக முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிரியாவிலே, ஈஜிப்திலே, மற்ற நாடுகளிலே, அதாவது ஈராக்கிலே, லிபியாவிலே முஸ்லிம்களால் முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மில்லியன் கணக்கான பெண்கள் இன்று அகதிகள், சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பார்க்க முடியாத, ஜீரணிக்க முடியாத, ஒரு மனித நேயமுள்ள மனிதனால் சகிக்க முடியாத கொடுமைகள் அந்த நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனையும் முஸ்லிம் சமூகமே செய்து கொண்டிருக்கிறார்கள். விரும்பியோ விரும்பாமலோ துரதிர்ஷ்டவசமாக ஆகித்தான், நடந்துதான் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் முன்னறிவிப்பு செய்தார்கள். இது இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட போகிற மிகப்பெரிய இழப்பு, முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட போகிற இழப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பொன்மொழியிலே விவரித்து சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அது ஒரு தனியான தலைப்பு. இருந்தாலும் இந்த நாட்டிலே நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது, கண்ணியத்துக்குரியவர்களை, ஒரே ஒரு விஷயம், முஸ்லிம் இஸ்லாம் என்றால் என்னவென்று இந்த நாட்டிலே சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. நாங்கள் சொல்லவில்லை. கொடுக்கல் வாங்கல் செய்தோம், பழகினோம், ஒன்றாக இருந்தோம். மார்க்கம் சொல்ல வேண்டிய நேரம், ஏற்றுக்கொள்ளுகிற காலம் இருந்தது. ஆனால் சொல்லவில்லை. காரணம், நமக்கு மார்க்கம் தெரியாது. இப்பொழுது மார்க்க விழிப்புணர்வு, அவேர்னஸ் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் அவர்கள் இல்லை. ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் அவர்கள் இல்லை. அன்புக்குரியவர்களை, அப்படியான ஒரு நிலை இன்று வந்திருக்கிறது. ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிற பொழுது அபூஜஹில் ரசூலுல்லாஹ் சந்தையிலே, கடை தெருவிலே, மக்கள் கூடியிருக்கிற இடங்களிலெல்லாம் சென்று மக்களே என்று அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்வார்கள். அபூஜஹிலுடைய பணி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிற பொழுது அதற்கு ஒரு 10 கடைக்கு முன்னால் அவன் சென்று விடுவான். முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறார், புத்தி சுயாதீனமற்றவர், அவர் பேச்சையெல்லாம் மக்களை கேட்டு விடாதீர்கள் என்று ஒரு சின்ன விளம்பரம், அட்வர்டைஸ்மென்ட், ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து விட்டு அபூஜஹில் செல்வான். கடை கடையாக இறங்குவான். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று மக்களே என்கிற பொழுது, இவர்தானா அவரு, அபூஜஹில் சொன்னவர் இவர்தானா, என்ன சொல்லுகிறார் கொஞ்சம் பார்ப்போமே என்று காதுகள், கவனங்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்பும். இலவச விளம்பரம், ஃப்ரீ அட்வர்டைஸ்மென்ட். அபூஜஹிலுக்கு ஒரு 1000 ரியால் தருகிறேன், கடைகளுக்கு ஏறி இறங்கி இதை சொல்லிவிட்டு செல் என்றால் சொல்லி இருக்க மாட்டான். அன்புக்குரியவர்களை, இலவசமாக ரசூலுல்லாஹ் சொல்லாமல், ரியால் கொடுக்காமலே அபூஜஹில் முன்னாடியே ஒரு இலவச விளம்பரம், ஃப்ரீ அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து விட்டு சென்றான். இன்று பிபிஎஸ் பண்ணி இருப்பது அதுதான், இலவச விளம்பரம். நாங்கள் சொல்லி, நாங்கள் பேசி, நாங்கள் எடுத்து சொல்லி, அப்படியெல்லாம் சொல்வதற்கு முன்னால் அவனே வந்து ஹலால், ஹிஜாப் இப்படி என்று வாயை கொடுத்து
என்று இஸ்லாத்தை பற்றி ஒரு விளம்பரம் செய்திருக்கிறான். களத்தை நாங்கள் தான் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது எடுத்து சொல்ல முடியும். ஹலால் என்றால் இதுதான், ஹிஜாப் என்றால் இதுதான், ஒரு பெண்ணுக்கு இதுதான் பாதுகாப்பு. அவர்களுடைய வாதங்கள் என்ன, பதில் என்ன, அதை ஒரு தனியான தலைப்பாக பேசியிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை ஒவ்வொன்றையும் அறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாம் எடுத்து உடைத்து சொல்லுகிற ஒரு நேரம், அழகான சந்தர்ப்பம். பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்ல வேண்டும், ஆனால் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு சிங்கள பாஷை தெரியாது, சிங்களம் தெரிந்தவனுக்கு மார்க்கம் தெரியாது. ஏன்னா சிங்கள மீடியம் படித்து அவர் புத்தாகம படித்து 99 மார்க்ஸ் எடுத்திருப்பார். இவருக்கு இஸ்லாம் பெரிய அளவு தெரிந்திருக்காது. இல்ல மார்க்கம் என்று போனவர்களுக்கு சிங்கள பாஷையில் பேசுவார்கள், பாண்டித்தியம் எடுத்து சொல்லுகிற அந்த தனி ஆற்றல் இருக்காது. அல்லது ரெண்டும் இருக்குது, சிங்களமும் தெரியும், பாஷையில் திறமை, மார்க்கமும் தெரியும், ஆனால் தொடை நடுக்கம், எழுந்து நின்று பேசி விஷயத்தை தெளிவுபடுத்த பிரசன்டேஷன் முடியாது. இப்படியான ஒரு பிரச்சனை நாட்டில் உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் அழகாக எத்தி வைக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். துண்டு பிரசுரங்கள் அழகாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கேள்வி சுருக்கமான பதில். ஹிஜாப் ஏன்? ஹிஜாப் இந்த நாட்டுக்கு எதிரானதா? முஸ்லிம்கள் இந்த நாட்டு பற்றவர்களா? அல்லது ஹலால் என்பது ஏதோ ஓதி மந்திரித்ததா அல்லது உடலுக்கு நல்லதா, ஆரோக்கியமா? இப்படியான அழகான சின்ன சின்ன கேள்விகள் உருவாக்கி ஒரு கேள்வி, அழகான பதில். இஸ்லாத்தை அறிவுபூர்வமாக சொல்லக்கூடிய தெளிவான கருத்துக்களை துண்டு பிரசுரமாக தயாரித்து அயல் வீடு, நண்பர்கள், நெருங்கி பழகக்கூடியவர்கள், எத்தனையோ பேரோட பழகுகிறோம், கொடுத்தால் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அப்படியான ஒரு களம், குட்டை கலக்கப்பட்டிருக்கிறது, மீன் பிடிப்பதா இல்லையா நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அந்த திறமை உள்ளவர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள், மொழி திறமை உள்ளவர்களை எல்லாம் இணைத்து ஒரு நெட்வொர்க் செயல் ரீதியாக இந்த நாட்டிலே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக நாங்கள் இதை பயன்படுத்துவோம். எப்படி இதிலே டிஸ்அட்வான்டேஜஸ், பாதிப்பு இருக்கிறது, அது போன்ற அட்வான்டேஜஸ், நலவுகளும் இருக்கிறது. அதை அந்த பக்கத்தை, அந்த புறத்தை பயன்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. தாமதமாகிவிட்டதற்காக வருந்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபத்வாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.